அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ளவற்றையும் படைத்த அந்த ஏக நாயனை போற்றி புகழ்ந்தவனாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இப்போ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்களே எதிராகவும் இருப்பாங்க. அப்படி தான் இந்த உலகத்தில் நியாயம் அது எல்லாமே உண்மை எல்லாமே இருந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா, இப்போ ஒவ்வொரு மனிதர்கள் நாம் இங்கே இருக்க எல்லாருமே வேஸ்ட்டாக தான் இருக்கோம் அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்க முடியுமா? நாம் எல்லாருமே வேஸ்ட்டாக தான் இருக்கோம், நம்மளால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத ஏற்றுப்பாங்க. சில பேர் காமெடிக்கு சொல்லலாம், பட் உண்மையாலுமே ரியாலிட்டியில் நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. அப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? யார் நான் இங்கே இருக்க ஒருத்தன் அதிகாரம் பெற்ற ஒருத்தன் பல லட்சம் பேரை கொள்னாலும் பிரச்சனை இல்லையா? அப்போ மட்டும் இல்லை, அது எப்படி, அது தப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அப்போது இங்கே படைக்கப்பட்ட விஷயமும் சரி, இங்கே நம்ம வாழ்கிற ஒவ்வொருத்தரும் சரி, ஒவ்வொருத்தருக்கு கீழேயும் ஒரு பொறுப்பு இருக்குன்னு இறைவன் சொல்லி காட்டுறான். இந்த திருமறை திருக்குறான்ல முதல் எடுத்த உடனே எல்லாருமே என்ன கேட்போம்? தப்பு நடக்கும்போது இதை கடவுள் கேட்கக்கூடாதா? அதை பண்ண இதை ஏன் இறைவன் தடுக்கலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையை எடுத்து பார்த்தா இறைவன் இந்த உலகத்தை படைச்சு மனிதர்களுக்குன்னு ஒரு சுய மரியாதையை கொடுத்துருக்கான். இந்த மனிதர்கள் இந்த வாழ்ற இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்களுக்குள்ள சமூக அமைப்பாக ஏற்படுத்தி எப்படி நன்மை தீமைகளை அவர்களுக்குள்ள கரெக்டாக பங்கு போட்டுக்கணும் அப்படின்றத இறைவன் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு இறைவன் சொல்லி காட்டுறான். இந்த வகையில் நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய தப்பு நமக்கு தெரியுது. ஆனால் தடுக்கப்படுற தப்பு பார்த்தா அதோட பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தா 90% மேலே நிறைய விஷயம் நமக்கே அறியாமல் தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு நாள் மரணிப்பேன், ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு மரணம் வரும்ன்றது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தர்ப்பத்தில் நான் மரணிச்சிருக்கலாம். கரெக்டு தானே? மரணிக்கிற ஒவ்வொருத்தரும் சரி, நம்ம நடமாடுறதுல நம்ம சாகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா, வாழ்றதுக்கு அதிக வாய்ப்பு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா நம்ம வாழ்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு. என்னோட வாழ்க்கையிலையும் சரி, யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படிதான் நம்ம வாழ்ந்திருக்கோம். அதுபடிதான் இந்த உலகத்துல குற்றங்கள் யதார்த்தமாகவே நிறைய விஷயங்கள் தடுக்க தான் படுது. எனினும் நிறைய அந்த 2% குற்றம், 1% குற்றமே நமக்கு பெருசா தான் தெரியுது. இதையுமே இறைவன் தடுப்பான்னு சொல்றது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா இறைவன் சொல்லி காட்டுறான், உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்து நன்மை தீமையை கொடுத்து இறைவன் நம்மளை வாழ வச்சிருக்கான்னா அந்த குற்றங்களை தடுக்கக்கூடிய பொறுப்பு நம்ம மேலதான் இருக்கு. இறைவனும் அதை சொல்லி காட்டுறான். உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனிதர்களும் பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தான். மாறா இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு தீமைக்கும் ஒவ்வொரு கெடுதல்களுக்கும் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கோவை சூலூர்ல நடக்கப்பட்ட அந்த பெரிய பாலியல் குற்றமா இருக்கட்டும், அதுக்கு இறைவன் கண்டிப்பா அந்த பெற்றோர்களையும் அந்த சமூகத்தையும் இன்னும் அந்த நமக்கு தெரியாம அந்த குற்றங்களுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ எல்லாரையுமே கேள்வி கேட்கக்கூடியவனா இறைவன் இருக்கான். இன்னும் அந்த கேள்வின்றது நார்மலா இருக்க போறது கிடையாது. அது நிச்சயமா மனிதர்களுக்கு அது மட்டும்தான் வேதனைன்னு இறைவன் சொல்லி காட்டுறான். ஸோ மனிதன் அவனுடைய நடைமுறைக்கு அவனே எதிர்மறையாக தான் இருக்கான். நான் பொடுபோக்கா வாழலாம் அப்படின்னு நினைப்பான், ஆனால் அவனால முழுசா பொடுபோக்கா வாழ முடியாது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னொன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல அவங்களுக்கு இறைவன் அவர்களுக்கு ஏடு வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு மலைக்கு வர சொல்லியிருப்பான். அப்போ அவர்களுடைய சமூகம் தனியா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இருக்கும்போது ஒரு அவங்களுக்குள்ள இருக்க தங்க நகைகளை வச்சு ஒரு சிலையை செய்யறாங்க. அதாவது ஒரு நந்தி சிலையை, காளை கன்ற அவங்க செய்யறாங்க. அதை பத்தி இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பின்னர் அவன் அவர்களுக்காக ஒரு காளை கன்றை உருவாக்கி வெளிப்படுத்தினான். அவன்றது ஒரு சாமிரி, ஒரு மனிதன், அந்த காலத்துல வாழ்ந்தவர். காளை கன்றை உருவாக்கி அதற்கு மாட்டின் சப்தமும் இருந்தது. சிலர், இதுதான் உங்களுடைய நாயன், இதுவே மூசாவின் நாயனும் ஆகும், ஆனால் அவர் இதை மறந்து விட்டார் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு இதுக்கு இறைவன் பதில் சொல்றான். குர்ஆன்ல என்ன சொல்றானா, அவர்களுக்கு அது மறுபடி எதுவும் சொல்லவில்லை என்பதையும் அவர்களுக்காக நன்மையோ தீமையோ செய்ய சக்தியற்றது என்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா?
அப்படின்னு இறைவன் மறுகேள்வி கேட்கிறான். அதாவது அந்த நேரத்துல செஞ்ச சிலை வந்து மாட்டின் சப்தத்தை எழுப்புச்சு, ஒரு சப்தத்தை எழுப்புச்சு. மாட்டின் சப்தம்ன்றது இதுல போட்டிருக்காங்க. ஒரு சப்தத்தை எழுப்பின உடனே மக்கள் எல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு இறைவன் சொல்லி காட்டுறான். அடுத்து அப்படி நினைச்ச அவங்க திருப்பி அது எதுவுமே பதில் எதையும் சொல்லலையே, திருப்பி வேற எந்த சப்தத்தையும் அது எழுப்பலையே அப்படின்றத அவங்க சிந்திச்சு பார்த்திருக்க வேண்டாமா அப்படின்னு இறைவன் மறுமொழி அதை கேட்கிறான். இன்னொரு இடத்துல பாருங்க, அதாவது நம்ம வணங்குற ஒவ்வொரு கடவுள்களுக்கும் நம்ம எப்படி அது இறைவன்றத தீர்மானிக்கணும்ன்றத இறைவன் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். அது எதுனா சூரா யூனுஸ்ல 35வது வசனம். அதுல உங்களால் இணையாக்கப்பட்டவர்களில் சத்தியத்தின் பால் வழிகாட்டுபவன் உண்டா என்று கேட்பீராக. நிச்சயமாக இறைவன் தான் சத்தியத்திற்கு வழிகாட்டுகிறான் என்று கூறுவீராக. சத்தியத்திற்கு வழிகாட்டுபவன் பின்பற்றத்தக்கவனா? வழிகாட்டப்பட்டாலே அன்றி நேர்வழி அடைய மாட்டானே அவன் பின்பற்றத்தக்கவனா? உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, எவ்வாறு நீங்கள் தீர்ப்பளிக்கிறீர்கள் அப்படின்னு இறைவன் தெளிவாக சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம மனிதர்களா இருக்கிற நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பகைமையும் பாகுபாடும் காட்டாம நம்ம வணங்கக்கூடிய, நம்ம யாருக்கு கட்டுப்படணும், இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்றத நாம தீர்மானிக்கக்கூடியவங்களா இருக்கணும். யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லையும் நம்ம போய் விழக்கூடாது. அதே போல நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்றனாலேயே அவங்களுடைய கொள்கைகளை விட்டு என்ன உண்மை தன்மையை எதுவுமே தெரிஞ்சுக்காமலும் விலகி போகக்கூடாது. அதாவது நம்ம கும்பிடுற ஒவ்வொரு தெய்வங்களும் இதை ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு நானும் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச முருகனா இருக்கட்டும், இல்லாட்டி விநாயகரா இருக்கட்டும், அவங்கள்ட்ட இந்த ஒரு இதை எடுத்து வச்சேன். எந்த ஒரு விநாயகர் கோயில்லையும் விநாயகரே நான் வந்து உங்களை தான் படைச்சேன், என்ன நீங்க வணங்குங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இது வரைக்கும் இருந்ததில்லை. அதே போலதான் முருகனும் சரி. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் யோசிச்சு பார்த்தேன். அது இல்லாம இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு பெருசு. அதை வச்சு இந்த ஒரு உடம்ப வச்சு இதை கட்டி காக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்மளை விட ஒரு நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம். எந்த அளவுக்கு ஏமாத்திக்கிறோன்றத நம்ம தெளிவா உணரலாம். இப்ப எடுத்த அந்த கருப்பு படமா இருக்கட்டும், அதுல எல்லச்சாமின்னு அவங்களே அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டாங்க. அவங்களே தான் நிரூபிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த இறைவனும் இந்த மனித குணத்துக்குன்னு ஒரு இறைவன் இருப்பானா, இல்ல தமிழ்நாட்டு பீப்புள், தமிழ்நாட்டுல ஒரு ஊரு, அந்த ஊருக்குள்ள ஒரு ஊராட்சி, அதுக்குள்ளதான் ஒரு இறைவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருப்பானா? நிச்சயமா அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. அது போல இறைவன் ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரி வழிகாட்டுறான்னு தெரியுதா? இப்போ ஒரு முஸ்லிமா பிறந்த, அதாவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட எனக்கு இறைவன் எந்த மாதிரி வழிகாட்டுறானா, வாழ்க்கையில வாழும்போது நீ பணக்காரனா இருக்கணும்ன்றதுல உனக்கு பிரச்சனை இல்லை, நீ ஏழையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு சூழல்லையும் இறைவன் தெளிவான வழிகாட்டுதல் கொடுக்குறான். நம்ம வந்து இந்த பிறந்த நாள் கொண்டாடணும், இல்லாட்டி பொண்ணுக்கு சடங்கு செய்யணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே மனிதர்கள் மற்ற இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்றதை விட, இப்ப நான் இவனுக்கு செய்யணும், இப்ப நான் இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும், இதுக்கு ஒரு கஷ்டம், இதனால ஒரு கஷ்டம், இதுக்கு ஒரு லோனு அப்படின்னு எல்லா வாழ்வியல் இதுவும் வந்து மனிதர்களுக்கு மேலேயே போட்டுக்கிட்ட ஒரு சுமை. இது எல்லாத்தையுமே இறைவன் வந்து தெளிவா எடுத்து விட்டான் இந்த திருக்குறானை கொண்டு. இதுக்கு முன்னாடி அரபியர்களும் இது மாதிரி ஏகப்பட்ட சடங்குகளை அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இறைவன் வந்து இறை தூதர் மூலமா அவர்களுக்கு இருக்க எல்லா சுமைகளையும் நீக்கி, இன்னும் மனிதர்களுக்குள்ள யார்கிட்ட காசு இருக்கோ அவங்கள்ட்ட சரியான ஜக்காத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்தான். இது மாதிரியான எல்லா விஷயங்களுமே இறைவன் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான். ஸோ நம்ம இறைவனுடைய ஒவ்வொரு வசனங்கள்லையும் நம்ம இறைவன் வந்து நமக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு வசனங்களை நமக்கு சொல்லித்தரா. எந்த வசனத்தை பின்பற்றினாலும் நம்ம முழு வாழ்க்கையிலையும் அது பிரதிபலிக்கிறதாகவும் பிரகாசமானதாகவும் இருக்கிற மாதிரி தான் இறைவன் இந்த திருக்குறானை வச்சிருக்கான். இதை முழுமையா படிச்சு உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க அதை தெளிவா தேடும்படியும் நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே போல இது முஸ்லிம்கள் மேல இருக்க பகை மேலதான் நிறைய பேர் அதை பாக்குறதே இல்லை. ஆனா உண்மையை சொல்லணும்னா இங்க இருக்க முஸ்லிம்களுமே அவர்களுடைய முன்னோர்கள் யாரோ ஒருத்தவங்க இஸ்லாத்தை பார்த்து ஏத்துக்கிட்டதுதான். மற்றபடி யாருமே இங்க வானத்துல இருந்து குதிக்கல. இறைவனுடைய அருள்ன்றது எப்பவுமே நான் ஒரு ஓமையோட சொல்லுவேன். அது என்னன்னா, நம்ம எல்லோருக்குள்ளேயுமே ஒரு நோய் இருக்கு. ஆனா அந்த நோய்க்கு இறைவன் ஒரு மலையை இறக்குறான்னா அந்த மலையில நினைறதுக்கு யாரு தான் தடை சொல்ல முடியும்?
நம்மளை நாமளே தடை செஞ்சுக்கிட்டாலே தவிர்த்து யாருமே அதுக்கு தடை கிடையாது. அதே போல இந்த திருக்குரானும் உங்களுக்கு எல்லோருக்கும் இறக்கப்பட்ட ஒரு வேதம். அதை நீங்க படிச்சு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறும்படியும் இறைவனை நான் பிரார்த்திச்சுக்கிறேன். அதே போல இறைவன் எல்லோருக்கும் சொர்க்கத்துல சேர்க்கக்கூடிய நன்மை பாக்கியத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.